ஹலோ எவ்ரிவன், என் பேர் வெங்கட் ஹரிஹரன். நான் சிறப்பாக்கம் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட வீட்டுல தண்ணியோட வாடகை அடிக்க ஆரம்பிச்சு. தண்ணியும் சரி, இன்ட்ரோ வாட்டர் தண்ணியும் சரி சரி பேரண்ட்ஸ் அதை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்மெல் வருது வாட்டர். அதுக்கப்புறம் அவங்க கலரும் சேஞ்ச் ஆகுது, ப்ரௌனா இருக்க வாட்டர்னாங்க. பட் நான் பிடிச்சி பார்த்தப்போ தண்ணியை கலர் ஒன்றும் இல்லை, மாறலை. அதுக்கப்புறம் 2 வாட்டர் ட்ரை பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது தண்ணியை பிடிச்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கலர் மாறுது. சரி, ஏதாவது பண்ணி ஆனதுக்குன்னு முடிவு பண்ணி கூகுள்ல போய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சீக் பண்ணுவோம். வாட்டர் ஸ்பார்க்ஸ் ஒரு கம்பெனி தெரிய வந்தது. அந்த கம்பெனியோட நம்பரை கூப்பிட்டோன்னா ஃபாரிஸ்ங்கிறவர் முதல்ல தண்ணியை லேபுக்கு அனுப்பி சோதனை பண்ண சொன்னார். சோதனை பண்ணி அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் தெரிய வந்தது. அதுல இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா பேட் பாக்டீரியா இருக்கு, நல்லது இல்லாத பாக்டீரியா, அதுக்கப்புறம் இரும்பு சத்து நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் கடினத்தன்மை நிறைய இருக்குங்கிறது தெரிய வந்தது. இந்த வாட்டரோட இந்த எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ண அப்புறம் அவர் நிறைய வழிகள் சொன்னார், இந்த வாட்டரை எப்படி சரி பண்ணலான்னு. நம்மளுடைய வாட்டர் தண்ணியோட தன்மைக்கு எது சரியா ஸ்மெல் ரிமூவ், வாசனை எடுக்கிறது, அப்புறம் இரும்பு தன்மை எடுக்கிறது, கடின தன்மை எடுக்கிறதுங்கிற கம்பைன்டு சேர்ந்த ஒரு மிஷினை இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபாரிஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்ஸ்டாலேஷன் டீம் அதெல்லாம் செட்டப் பண்ணி ஆபரேஷனுக்கு போய் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தண்ணியை பிடிச்சி லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இரும்பு தன்மையும் குறைஞ்சிருது, கடின தன்மையும் குறைஞ்சிருது, தண்ணியில அந்த கெட்ட வாசனை வாடை இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இது வாட்டர் ஸ்பார்க்ஸ் பிளாக் வாஷ், இந்த தண்ணியை நல்ல இல்லாத தண்ணியை வெளியில தள்ளுறது, பிளாக் வாஷ், ஃபில்டரோடு கிளீன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அது தானே பண்ணிக்கிறதுனால நமக்கு வேலை இல்லை. இட் இஸ் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பிளஸ் ஃபீச்சர் இந்த சிஸ்டம். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, கனெக்ட் மோட்டார், அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் மோட்டார் ரெண்டுத்தையும் கனெக்ட் ஒரு ஏரேஷன் டேங்க்ல கொடுத்து, ஏரேஷன் டேங்க்ல இருந்து நம்ம வாட்டர் ஃபில்டரிங் சிஸ்டம் கொடுத்து, அங்கிருந்து ஓவர் ஹெட் டேங்க் போறது, ஓவர் ஹெட் டேங்க் வீட்டுக்கு போறது. இது ஃபுல்லா ஆட்டோமேட்டடா இருக்கு. இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு தண்ணி எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் மோட்டர் ஆன் ஆயிடும். ஆல்டர்னேட் மோட்டர்ஸ் ஆன் ஆகி தானே ஏரேஷன் டேங்க் ஏரேஷன் டேங்க்ல இருந்து நம்மளோட ஓவர் ஹெட் டேங்க் தண்ணி எப்பெல்லாம் கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் ஏரேஷன் டேங்க்ல இருந்து இந்த சிஸ்டம் வழியா தண்ணி நம்ம ஓவர் ஹெட் டேங்க் போய்க்கிறது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட், எலக்ட்ரானிக்கலி ஆகுது. ஸோ நான் ஒரு 15 வருஷமா இதை ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு இஷ்யூஸும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல் இஸ் வெல். தேங்க்யூ ஃபாரிஸ் அண்ட் அவங்களோட வாட்டர் ஸ்பார்க்ஸ் டீமுக்கு மிக்க நன்றி.